ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அடுத்தது காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுக்கலாம். இந்தளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா முதல்ல எண்ணெயை காய விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே நைஸாக காலிஃப்ளவர் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி விட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் கேமராவில் வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்கள் சப்பாத்தி சுடுறதை இல்லை சட்னி அரைக்கிறதை வீடியோ போடுவோம் பாருங்கள்.